தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல வளையல் மாலை பற்றி பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே அம்மன் தான் நமக்கு நினைவுக்கு வருவாங்க. அந்த அம்மனுக்கு அழகான வளையல்களை வச்சு நம்ம எப்படி மாலை தொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி வளையலில் அழகான ஒரு மாலை பண்ணியிருக்கேன். இப்போ ஆடி வெள்ளி, ஆடி பூரம், வரலட்சுமி நோம்பு இதெல்லாம் வருது இல்லைங்களா, அதுக்காக அம்மனுக்கு எப்படி நம்ம வளையல் மாலை கட்டலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரே கலரில் தான் மாலை கட்டியிருக்கேன். க்ரீன் கலர் வளையலை வச்சு நான் கட்டியிருக்கேன். உங்ககிட்ட எல்லோ கலரில், ரெட் கலரில் இந்த மாதிரி வளையல் கலர் கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கலந்து கூட நீங்கள் கட்டலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் மஞ்சள் சரடு வச்சு கட்டியிருக்கேன். நீங்கள் உள்ள நூல் வச்சு கூட இதை கட்டிக்கலாங்க. இப்போ வரலட்சுமி நோம்புக்காக நான் அம்மனுக்கு சிட்டி காஜல் கட்டி போட போகிறேன். இந்த சிட்டி காஜல் எப்படி கட்டுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் மஞ்சள் சரடு தான் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கட்ட போகிறோம். இப்படி 2 நூல் வர மாதிரி எடுத்துக்குங்க. நூல் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நூல் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நான் 2 நூல் போட்டு இதை கட்ட போகிறேன். கொஞ்சம் தூரம் விட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இவ்வளோ தூரம் விட்டுட்டு நாட் போட்டுக்குங்க. இப்படி அடுத்து இதை இப்படி உள்ள விட்டு இதோடு சேர்த்தியும் நம்ம ஒரு நாட் போடணும். இப்போ ஒரு நாட் போட்டாச்சுங்க. அடுத்து இப்படி வச்சு இதுக்குள்ள வெளியில் எடுங்க. இப்படி வெளியில் எடுத்து இப்படி நம்ம மேல் பக்கமாக இப்படி சுற்றி இப்படி உள் பக்கமாக கொண்டு எடுத்துருங்க. நல்லா கிட்ட நெருக்கி பிடிச்சிக்குங்க. அடுத்து இப்படி மேல் பக்கமாக நூலுக்கு மேல் பக்கமாக வைக்கிறோம். இப்படி உள்பக்கமாக எடுத்துட்டு இப்படி மேல் கை பக்கமாக இப்படி சுற்றி இப்படி உள்ளே எடுத்துடுறீங்க. 2 நூலையும் சேர்த்து வச்சு உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறோம். நூலுக்கு மேல் பக்கமாக இப்படி வைக்கணும். இதுக்குள்ளே நம்ம இருக்கிற இந்த 2 நூலையும் வெளியில் எடுக்கணும். உங்களுக்கு கையில் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஊசி வச்சு கூட இப்படி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இப்படி மேல் பக்கமாக சுற்றி திரும்ப மறுபடியும் உள் பக்கமாக எடுக்கணும். ஊசி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. அப்புறம் டிக்கெட்டை நெருக்கிக்கிங்க. மேல் பக்கமாக வைக்கிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே வளையல் மாலை எப்படி கட்டணும் அப்படிங்கிற வீடியோ நிறைய போட்டிருக்குங்க. நீங்கள் பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வளையல் மாலை அதில் போட்டிருக்கு. ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. வளையல் மாலை எப்படி கட்டுறது அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆடி மாதம் என்றாலே பார்த்திங்கன்னா அம்மன் மாதம் தாங்க சொல்லுவாங்க. எல்லா அம்மன் கோவில்களையும் ரொம்ப சிறப்பாக செய்வாங்கங்க. ஆடி வெள்ளி, ஆடி பூரம், வரலட்சுமி நோம்பு இப்படி எல்லா பண்டிகையுமே மிக சிறப்பாக இருக்கும். அப்படி ஆடி பூரம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வளைகாப்பு செய்வாங்க. அந்த அன்னைக்கு எல்லா கோவில்லையுமே மிக சிறப்பாக அம்மன் கோவிலில் அம்மனுக்கு வளைகாப்பு நடக்குங்க. அந்த அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கும்போது நம்மளால் முடிஞ்ச அளவு பொருள்களை வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது நமக்கு ரொம்பவே நன்மை தரும். நம்ம கோவில்களுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா பூ மாலை இப்படி தான் நம்ம வாங்கிட்டு போயிருப்போம். ஆனால் ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு வளையல்களாலேயே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த வளையல் அலங்காரத்தில் நம்ம கைகளால் கட்டின இந்த மாலையை கொண்டு போய் கொடுக்கும்போது அம்மனுக்கும் ரொம்ப சந்தோஷப்படும். நம்ம பொண்ணு நமக்காக வளையலில் மாலை வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளும் மன நிறைவோடு இந்த மாலை வாங்கி கொடுக்கும்போது நம்ம வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்கங்க.
இந்த வருடம் ஆடிப்பூரம் ஜூலை 28ஆம் தேதி ஆடி மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு வருதுங்க. ரொம்ப கிட்ட நெருக்க வேணாங்க. ரொம்ப நெருக்கணும்னா பார்க்கறக்கு இதா இருக்கும். இப்படி கொஞ்சம் லூஸாவே போடுங்க. அப்பதான் மாலை வந்து இந்த ஒரு சைடு பூரா கயிறு வரும். ஒரு சைடுல வந்து நமக்கு இந்த காஜல் வந்து இப்படி அழகா தெரியும். இப்பதான் பார்த்தா அழகா இருக்கும். நான் இதை ஃபுல்லா கட்டிட்டு இந்த மாலை வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் கட்டிட்டு வந்தாச்சுங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் நூல் இருக்கு. நம்ம இந்த வந்து முடிச்சு போட்டு இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். முடிச்சு போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள விட்டு வெளியில எடுத்து இப்படி நல்லா டைட்டா முடிச்சு போட்டுக்குங்க. அழகான ஒரு மாலை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு மாலையும் பெருசா ஒரு மாலையும் நான் வந்து கட்டியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.